சப்த நிசப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்போட ஞானாற்றுப்படை வகுப்பறையை இன்றைக்கி நாம் துவங்கியிருக்கோம். படிப்படியாக பார்த்துட்டு வரோம். காணிக்கை வைத்தல் கடந்து ஞானத்தெரிவினுடைய இரண்டாவது விருத்தம், அதாவது நன்றிகளையும் மன்னிப்பையும் நான் என்ற எல்லையில் சிக்கி கொண்டிருந்தால் அவன் எழுத மாட்டான். இந்த நான் என்கின்ற எல்லை தான் என்கின்ற எல்லையாக மாறுவதற்கான வழியை இந்த ஞானாற்றுப்படை உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த விருத்தத்தை பார்ப்போமா? பார்க்கலாம். பல்கோடி அண்டம் சமைத்து பரவனும் உயிரை படைக்க நல்கோடி அணுக்கள் இழைத்து நாதாந்த அதிர்வின் கயிற்றாய் வல்லபம் இறக்கி வரமாய் வான்பொருள் சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டே. புரியுதாம்மா இந்த விருத்தம்? புரியுதுங்கய்யா. புரியுது. சரி, புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை புரிய வைக்கிறேன். பல்கோடி அண்டம் சமைத்த இறைவன் ஒரு அணுக்கள்ல எத்தனை கோடி அண்டம். இந்த பூமியை கடந்த சூரியனை விட 800 மடங்கு இந்த சுப்ரீம் பவர், சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஒளி மையம், இப்படி அண்ட சராசரங்களையும் 14 லோகாதி அண்டங்களையும் மகா பிரம்மாண்டங்களையும் படைத்த அந்த இறைவன் உன்னுடைய உயிரை படைப்பதற்காக அந்த நாதாந்த கயிற்றை இறக்கி உன்னுடைய உயிரை முடிச்சு போட்டு, பிரம்ம முடிச்சு போட்டு பூமியில் இறக்கி வைக்கிறான். அப்படி இறக்கி வைக்கும் போதும் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறான். அது என்ன அப்படின்னா தற்சுதந்திரம்னு அர்த்தம். அப்போ இறைவன் கிட்ட எதை காணிக்கையா வைக்கணும்னு இந்த ஞான தேர்வு சொல்லுது. நன்றிகள், மன்னிப்பு, பணிவு என்பதை காணிக்கை வைத்து பழகி வந்தால் அந்த நன்றிகளையும் மன்னிப்பையும் பணிவையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று உனக்கு புரியும். புரிந்த பிறகு நீ அந்த தற்சுதந்திரத்தை அவனுக்கு காணிக்கையாக வைக்க வேண்டும். அப்பதான் உனக்கான தேர்வை, உனக்கான சோதனைகளை சாதனைகளாக்கி உனக்கான தேர்வில் உன்னை அவன் வெற்றி பெறச் செய்வான். இந்த தற்சுதந்திரம் எதுக்காக தெரியுமா கொடுத்தா? இப்போ ஆடு, மாடு, கோழி, உலகத்தில் எதுக்குமே சுதந்திரம் இல்லை. ஆனால் உனக்கே அதை கொடுத்துருக்கான் அப்படின்னா மீண்டும் நாடேறி வருதல் போட்டு மீண்டும் தன்னிடம் வந்து சேருவதற்காக நீ எதையாவது பிடிச்சி கிடிச்சு மேலே வந்துட மாட்டியா அப்படின்னு உனக்கு ஒரு தற்சுதந்திரம் கொடுத்தான். அந்த தற்சுதந்திரத்தை சமர்ப்பணம் செய்தால் உனக்கான தேர்வை அவன் எழுதுவான் என்று இந்த விருத்தம் உங்களுக்கு சொல்லுது. இது உங்களுக்கு கொஞ்சம் புரிதல், ஏன்னா நம்ம படி ஏற ஏற புரிதலினுடைய தன்மை குறையும் இல்லையாமா? அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணாதான் புரியும். ஒரே நாளில் எதுவும் புரிய போகிறதில்ல. அப்படி படிப்படியாக ஏறும்போதும் ஞான தேர்வு, நமக்கான தேர்வை அவன் எழுதணும்னா நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி எவ்வளோ உயரத்தில் வரணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அறிவினால் அறிவு பெருக்கம் வருது, அறிவு நுட்பம் வருது, ஸ்கில். உன்னால் எந்த காரியத்தை வேணால் பண்ண முடியும். ஒரு ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதை 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அழகு சாதனமாக உன்னால் மாற்ற முடியும். ஏன்னா உன்னுடைய ஸ்கில், அறிவு நுட்பம். அப்போது அறிவு நுட்பத்தில் இதை பார்ப்பதால் இறைவன் உணர்வு நுட்பத்தில் இருப்போம். அப்போ உணர்வு நுட்பம்னா என்ன, உணர்வுனா என்ன, அந்த படிநிலை ஏற்றக்கூடிய இந்த அற்புதமான விருத்தம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதை குறித்து உங்கள் கருத்து சொல்லுங்கம்மா. இது நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தற்சுதந்திரம் ஏன் கொடுக்குறான்னா, நீ உனக்கு அனுபவங்கள் வாய்க்கும். அந்த அனுபவத்தை உன்னோட அறிவு கொண்டு, உன்னோட அந்த அனுபவங்களை கொண்டு நீ கடந்து நிறைவிலேயே பயணம் செய்யும் பொழுது நீ மீண்டும் என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்கிறான். இது இந்த தேர்வை நாமளாக எழுதக்கூடியது. அது இறைவன் அவனாக எழுதக்கூடியது. எப்படின்னா, அப்பா எனக்கு இந்த சுதந்திரமே வேணாம், எந்த அனுபவமாக இருந்தாலும் நீயே அதை எனக்கு உணர்றதா மாதிரி இதுலேருந்து கடக்கிற மாதிரியும் நீயே எனக்கு அருள் புரின்னு அந்த சுதந்திரத்தை நம்ம அர்ப்பணிச்சிட்டா.
எல்லா அனுபவங்களுமே நமக்கு சோதனை வேதனைகள்லாம் நமக்கானதுன்னு புரிஞ்சு நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளியில அந்த வந்துடுவோம். அனுபவங்கள் வந்து உனக்கு ஆணவம் கொடுக்காது, ஆணவம் கொடுக்காது, சித்தி நிலை ஏற்படாது. நீ ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பயிற்சி பண்ணி உனக்கு ஒரு சித்தி வருது, கை வச்சா விபூதி வருது, தண்ணியில நடப்பேன், நெருப்புல படுத்துப்பேன், அதை பண்ணுவேன், 100 வருஷம் வாழ்வேன், ஏன் ஒரு நாட்டையே உண்டாக்கு. உனக்கு எந்த சித்தி நிலை வந்தாலும் அந்த சித்தி நிலை வழியாக உனக்கு ஆணவம் வராது. ஆணவம் வந்தால் மீண்டும் கர்மம் மாயில மீண்டும் மலத்தோடு மலமாக இருப்பாயே தவிர அந்த நிர்மலம் என்கின்ற அமல எல்லைக்கு வர முடியாது என்கின்ற ரகசியத்தை சொல்வதுதான் இந்த ஞானாற்று படையினுடைய அருமையான வரிகள். மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டை உனக்கு என்ன அவன் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் வந்து நீ அங்கே வர்றதுக்காக தான் அப்படின்னு இந்த விருத்தத்தில் ரொம்ப அந்த வரி ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். இதை இந்த பிரபஞ்சம் புரிந்து கொள்ளணும் என்று அவனிடம் பிரார்த்தனை வைத்து மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திப்போம். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வணக்கம்.